என்னுடைய சூத்தும் முலைகளும் பார்க்க பெருசாக செம்ம சைஸில் இருக்கும். ஆக மொத்தத்தில் நான் ஒரு சரியான நாட்டுக்கட்டை. என்னை ஓக்கறதுக்கு கசக்குமா என்ன? நம்ம முலையையும் சூத்தையும் அவனுக்கு காட்டி சூடேத்தி எப்படியாவது அவனை வந்து என்னை ஓக்க வைக்கணும். அதுவும் சீக்கிரமே. லேட்டானால் என் கூதி அரிப்பு தாங்காது என்று முடிவெடுத்தேன். மறுநாள் நான் கடைக்கு சென்று மெல்லிசான காட்டன் நைட்டியை வாங்கினேன். எங்க அம்மன் ரூமை விட்டு வெளியே வரமாட்டாங்க. ஆகையால் நான் உள்ளே சட்டி மற்றும் பாடி எதுவும் போடாமல் என் தம்பி முன்பு முலைகளையும் சூத்தையும் ஆட்டி நடந்தேன். சம்பந்தமே இல்லாமல் அவன் முன்பு குனிந்து என் முலைகளை அவனுக்கு காண்பித்தேன். முதலில் அவன் கூச்சப்பட்டு நான் திரும்பியவுடன் சூத்தை மட்டும் பார்த்தவன் போக போக நேராக என் முலைகளை பார்க்க ஆரம்பித்தான். அவன் என் முலைகளை பார்க்கும்போது நான் அவனை பார்த்தால் லேசாக சிரித்துவிட்டு செல்வான். சில நாட்களில் என்னை கடந்து செல்லும்போது என் சூத்தையும் இடுப்பையும் உரசியபடியே சென்றான். ஒரு நாள் மதியம் நான் என் ரூமில் படுத்திருந்தேன். என் தம்பி என்னை அழைத்தபடியே வந்தான். நான் உடனே என் நைட்டியை முட்டிக்கு மேலே இழுத்துவிட்டு தூங்குவது போல் என் கண்ணை மூடிக்கொண்டிருந்தேன். என் தம்பி ரூமுக்கு உள்ளே வந்து சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான். என்ன சென்றான் என்று லேசாக என் கண்களை திறந்து பார்த்தேன். அவன் கீழே குனிந்து பளபளவென்று சேவிங் செய்து வைத்திருந்த என் கூதியை பார்த்து கொண்டே அவனுடைய சுன்னியை பேண்டுக்கு மேலே அமுக்கிக் கொண்டிருந்தான். நான் தூங்குகிறேனா என்று உறுதி செய்து கொண்டு அவன் பெண்டிலிருந்து அவனுடைய பூலை எடுத்து என்னுடைய கூதியை பார்த்தபடியே அவன் பூலை உருவிக்கொண்டிருந்தான். சில நிமிடங்களில் அவனுடைய பூலிலிருந்து கஞ்சி தெறித்து என் தொடை மற்றும் நைட்டியில் விழுந்தது.